ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம்னு சொன்னால் அது வந்து இட் ஹர்ட்ஸ் மோர் அப்படின்றான். இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய பேர் ஒரு நட்பை இழந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக, அந்த நட்புக்கு ஈக்குவலாக 100 நட்பை தேடிக்கொண்டிருப்பார்கள். வள்ளுவருக்கு நட்பில் வராத சோதனைகளா என்ன? அவ்வளவு சோதனைகளை அவர் சந்தித்திருக்க வேண்டும் அந்த நட்பில். அவ்வளவு ஏமாற்றுத்தனங்களும் போலித்தனமான நட்பைகள் எல்லாம் அவர் கடந்து வந்திருக்கணும். அதனால தான் அற்புதமான குறள்களை அவர் எழுதினார். அதில் அதை விட மிக சிறப்பான கருத்தா இந்த மாதிரி அலர் காலங்களில் பிரிந்து போகக்கூடிய நட்பினை வந்து அவர் சொல்ற மாதிரி கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ள சுடும்ன்றார். அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது. அதாவது ஒரு துயர காலத்துல அந்த நட்பை விட்டுட்டு பிரிந்து ஓடி செல்லக்கூடிய அந்த நட்பை எப்போ நம்ம மரண காலத்துல நமக்கு சாவு வரும்பொழுது அதை நினைச்சா கூட நம்ம பயங்கரமா நம்ம மனசு சுடுவோம். அவ்வளோ ஒரு கொதிப்பை அது தரும் அந்த நினைவு என்பது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய இந்த நட்பு தாக்கத்தை வந்து வள்ளுவருக்கும் சில மனிதர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள் என்பதை நம்ம நினைத்து பார்க்க முடியும்.